ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாடு முழுக்க கடந்த பல வருஷங்களா குறைவான சம்பளத்தில வேலை பார்த்துட்டு வர பார்ட் டைம் டீச்சர்ஸ்க்கு இப்போ ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்திருக்கு. பள்ளி கல்வித்துறை சார்பா ஒரு அதிரடியான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. டிஆர்பி நடத்தக்கூடிய நேரடி பணி நியமன தேர்வுகள இவங்களுக்கு போனஸா சிறப்பு மதிப்பெண்கள் வெயிட்டேஜ் மார்க் பார்த்தீங்கன்னா வழங்கப்பட இருக்கு. அதுவும் 1, 2லாம் இல்ல. அதிகபட்சமா 15 மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. இதுக்கான அரசாணை எண்ணான 61ல என்னென்ன விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க, யாருக்கெல்லாம் இந்த சலுகை கிடைக்கும், வாங்க டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ்னா யாரு? எப்போ பணியில சேர்ந்தாங்கன்னு சுருக்கமா ஒரு பார்த்துடலாம். கடந்த 2021ஆம் வருஷம் அனைவருக்கும் கல்வி திட்டம், அதாவது சமகர சிக்ஷா மூலமா தமிழ்நாட்டில இருக்கிற அரசு பள்ளிகளில் 6லேருந்து 8 வரைக்கும் 16,549 பார்ட் டைம் டீச்சர்ஸ்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு மாதாந்திர தொகுப்பூதியமா 5,000 நிர்ணயம் செஞ்சாங்க. வாரத்தில் 9 மணி நேரம், அதாவது 3 நாள் மட்டும் வேலை பார்க்கணும்னு சொன்னாங்க. இது மாதிரி பணியில் சேர்ந்தவங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11,773 டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதில் இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் ஒரு 3,800 பேர், அதுக்கப்புறம் ஆர்ட் டீச்சர்ஸ், ஓவியம் டீச்சர் பார்த்தீங்கன்னா 3,700 பேர், அதுக்கப்புறம் தையல் 1,584 பேர், இசை 329 பேர், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர், வாழ்க்கை திறன், தோட்டக்கலைன்ட்டு பல பிரிவுகளை பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க. பொதுவாக இந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ்லாம் நிரந்தரமான சிறப்பு ஆசிரியர்களாக ஆகணும்னா டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாம் எழுதணும். இது வரைக்கும் டிஆர்பியில் என்ன நடைமுறை இருந்துச்சுன்னா, மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடக்கும். இதில் 95 மதிப்பெண்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். பேலன்ஸ் இருக்க 5 மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலக பதிவுமுப்பாக, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் சீனியாரிட்டி வழங்கப்படும் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு செஞ்சு 1 முதல் 3 வருஷம் ஆச்சுன்னா 1 மார்க்கு, அப்புறம் 3லேருந்து 5 வருஷம் ஆச்சுன்னா 2 மார்க்கு, 5லேருந்து 10 வருஷம் ஆச்சுன்னா 3 மார்க்கு, 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா உங்களுக்கு முழுசாக 5 மார்க் கிடைக்கும். இந்த நிலையை தான் கடந்த ஜனவரி 24, 2026 அன்னைக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டார். கவர்மெண்ட் ஸ்கூலில் காலியாக உள்ள நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களில் இந்த பார்ட் டைம் டீச்சர்ஸை நியமிக்க ஏதுவாக அவர்கள் வேலை பார்த்த பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும் சொன்னார். அவர் சொன்னபடியே பள்ளி கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் பார்த்தீங்கன்னா ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இந்த அரசாணைப்படி பார்ட் டைம் டீச்சர்ஸ் வேலை பார்த்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1.5 மதிப்பெண்கள் மார்க் கொடுக்க போகிறாங்க. அதிகபட்சமாக 15 சிறப்பு மதிப்பெண்கள் அவங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது டிஆர்பி எழுத்தேர்வுக்கான அந்த 100 மார்க்கையும் தாண்டி போனஸாக இந்த 15 மார்க் கொடுக்க அரசு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக நோட் பண்ணுங்க. இந்த 15 மார்க் பார்த்தீங்கன்னா சலுகை எல்லாருக்குமே சும்மா கிடைச்சிடாது. இதுக்கு அரசாங்கம் 2 முக்கியமான கண்டிஷன் போட்டிருக்காங்க. முதல் கண்டிஷன் என்னென்னா, 2011ஆம் வருஷத்துல இருந்து நடுவில் எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் தொடர்ந்து பணியில் இருக்கிற பார்ட் டைம் டீச்சர்ஸ் மட்டும்தான் இந்த சலுகை கிடைக்கும் சொல்கிறாங்க. இரண்டாவது கண்டிஷன் இந்த சிறப்பு மதிப்பெண் சலுகை இனிமேல் வரப்போகும் அடுத்த 5 பணி நியமன தேர்வுகளுக்கும் நெக்ஸ்ட் 5 ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. இந்த 2 கண்டிஷனும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ உங்களோட அந்த பழைய 5 மார்க்கோட சேர்த்து இந்த 15 மார்க்கும் சிறப்பு மதிப்பெண்ணாக கிடைக்கும் சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, பல வருஷங்களாக குறைவான சம்பளத்தில் உழைச்சிட்டு இருந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ்க்கு நிரந்தர அரசு வேலை கிடைக்க இது ஒரு மிகப்பெரிய படிக்கலாக அமையும் போது சொல்லலாம். இந்த அரசாணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 15 மார்க் சலுகை பார்ட் டைம் டீச்சர்ஸ்க்கு போதுமானதாக இருக்குமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். இந்த முக்கியமான வீடியோ பார்த்தீங்க நிறைய டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.